வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். பார்க்க வந்த எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம். ஏண்டா மன்னர் நானே மன்னன் கோரசுங்கடா. ஐயோ மண்ணா கோரஸ்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம தான். என்ன நம்ம தான் இல்லை மண்ணா, இது அப்பா சாமி சேனல். அவரு தான் இங்கே எல்லாமே. நம்மளே அதில் கேமியோ தான் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். அதாவது பேரரசு டிஆர் எஸ்டிஆர் இப்போ நம்மளாம் இவங்க வரிசையில் அப்பா சாமியா. அப்போ நீங்கள் அப்புறம் லெஜண்ட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறீங்க போலியா? லெஜண்ட் எழுத நான் போடுது. நம்ம அண்ணாச்சி இருந்தாச்சா? அண்ணாச்சி விடுங்க. இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்துருக்கோம் அண்ணா, நம்ம இங்கே ஒரு கதை சொல்ல முடியும். கதையா? என்ன கதை? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். எனக்கு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியில் ஒரு கதை வேணும். பேஸ்ட் ஆன் உண்மை கதை. உண்மை கதை என்ன கதை? உண்மை கதை எந்த கதை? புருஷன் நம்ம ஊரில் முற்போக்காக பேசிக்கிட்டே பிற்போக்காக நடக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்க கூட சிவப்பும் கருப்புங்களை சுற்றிட்டு இருக்கிறதா கூறப்படுது. உள் குத்து இருக்கிற மாதிரி தெரியுத மாட்டேன். உள் குத்தம் இல்லை, வெளி குத்தம் இல்லை, ஒரே குத்தம். போக்கா பேசிக்கிட்டு பிற்போக்கா நடந்துக்கிட்டு ஊருக்கே நியாயம் சொல்லி நியாயம் இவன் செய்வான். தடி கேட்க ஆள் இல்லைன்னு கடப்படி ஆடுவான். போக்கா பேசுகிறான், பிற்போக்கா நடக்கிறான், தோழர்னு சொல்லுறான், தோழமையை வெறுக்கிறான், கார்பரேட் கைக்கூலி ஆயிட்டு கொல லாபம் பார்க்குறான். பிற்போக்கா பேசுகிறான், பிற்போக்கா நடக்கிறான். இவ்வளோ பாட்டு பாடி அவன் தெரிஞ்சவே இல்லை. சரி, முற்போக்காக பேசுகிறவங்களோட பரவாயில்லடா. நான் இன்னும் தருகிறான் பாரு. யார் பண்ணாது? சீரியஸானா சிரி பண்ணவனா? அவன் ஒரு மாதிரி டேஞ்சரானவன் தான். ஆனால் காமெடி பீஸு. டேஞ்சரானவன் காமெடி பீஸ். ஒன்றும் விளங்கலையே மாட்டேன். விளங்குற மாதிரி பாட்டாவே பாருங்கடா. மறுபடியும் ஒரு பாட்டா? கேளு. கடவுள் பேரில் அச்சாரம் பண்ணுறான். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா மைனாரிட்டி அடிப்பான். அம்பானி அதானி எல்லாம் அவன் கூலி. அவன் வைக்கிற சட்டம் அடையாது மட்டும். மிடில் கிளாஸ் பீப்புள் கண்டுக்கவே மாட்டான். ஹை கிளாஸ் பீப்புள் ஹையாயிட்டே போவான். டச்சு மேலே டச்சு போட்டு நம்மள சொல்லுவான். கார்பரேட் டச் எல்லாம் அதிகமாக குறைப்பான். பட்ஜெட் போட சொன்னான் பீ மாதிரி போடுவான். அவனோட ப்ராஜெக்ட்லாம் தரங்கிட்டே கட்டுவான். எலெக்ஷன் கமிஷன் அவன் கையில் இருக்கு. எத்துல கூட ட்வீட் போட்டு இருக்கு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிக்கலான்னு பார்த்தா ரைடு ரைடு விடுவான். அடங்கோ பார்த்தா பார்த்து மாட்டிங்க போறீங்க. ஏய், நம்ம இப்படி எல்லாத்துக்கும் பேச போயிட்டு தான் இந்த நிலைமையில நிற்கிறோம். இதெல்லாம் வர என்ன தீர்வு? மக்கள் பின்பற்ற வேண்டியது 3 விஷயங்களா: எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். எஜுகேட் ஓகே, ஆர்கனைஸ். அது நான் அஜிடேட். அஜிடேட்னா எப்படி உங்களுக்கு ஈஸியாக பண்ணி வைக்கிறது? எப்பெல்லாம் அதிகாரம் தலைவிரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் மக்கள் புரட்சி ஓங்கும், மக்கள் புரட்சி ஓங்கும், மக்கள் புரட்சி ஓங்கும்.